புதுசாக ஒரு பார்ட்டி கிரியேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்களா? அந்த பார்ட்டியோட பேர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இங்கே கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் நம்ம இந்தியன் யூத்ஸை காக்ரோச்சோட கம்பேர் பண்ண ஒரு கிளிப் வைரல் ஆச்சு. Youngsters like cockroaches. They don't get any employment. They don't have any place in profession. Some of them become media. Some of them become social media. Some of them become RTI activists. Some of them become another activists. And they start attacking everyone. இது இன்டர்நெட்ல கிரிட்டிசைஸ் பண்ணனால சீஃப் ஜஸ்டிஸும் இதை நான் தப்பா கோட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாலும் நம்ம சும்மா இருப்போமா? இன்டர்நெட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து இது ஒரு வெப்பனாவே மாத்திட்டாங்க. அபிஜித் தீப்கேன்னு ஒரு 30-year-old பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுக்காகவே காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டியை ஒரு ஃபன்னுக்காக ஆரம்பிக்கிறார். ஜஸ்ட் 4 நாள்ல 1 லட்சம் பேர் இந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட 11 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராம். இந்த பார்ட்டியோட மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்டா இருக்கணும், அண்ட் செகண்ட் லேசியா இருக்கும், அண்ட் ப்ரொஃபஷனலா ரேன் பண்ண தெரிஞ்சிருக்கும். நீங்க 11 hours கிட்ட ஆன்லைன்ல இருக்கணும். இது ஒரு பக்கம் காமெடியா இருந்தாலும் நீங்க அவங்களோட மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ரீசெண்டாக நடந்த நீட் பேப்பர் லீக் இஷ்யூஸ் அண்ட் வேரியஸ் ஸ்டூடெண்ட் இஷ்யூஸ் அண்ட் 50% ஆஃப் ரிசர்வேஷன் இன் கவர்மெண்ட் உமன்ஸ்க்கு தரணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்டையர் ஜுடிஷியல் சிஸ்டமே ரிஃபார்ம் பண்ணணும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த இன்சல்ட் மூலியமா யூத் அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளிக்கொண்டு வரதுக்கு இது ஒரு மீடியமா யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா இந்த காக்ரோச் பார்ட்டியில்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.